ஹலோ காய்ஸ், நம்ம இப்போ பெரி பெரி பாஸ்தா எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். நமக்கு அதுக்கு தேவையான பொருள் ஒரு 50 கிராம் பாஸ்தா எடுத்திருக்கேன். அதுக்கு பிறகு ஒரே ஒரு தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி பார்த்து எடுக்கணும். ஒரு 10 சின்ன உள்ளி, இஞ்சி, பூடு, ஒரு பாதி லெமன். இதை எடுத்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இந்த பூடும் சின்ன உள்ளியும் போட்டு அரைக்கணும். கொஞ்சம் சோம்பும் போட்டு இந்த தக்காளியும் கட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துடணும். பாதி லெமனையும் பிழிஞ்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கிடணும். அரைச்சி எடுத்து தனியாக நம்ம வச்சுக்கிடணும். அதுக்கு பிறகு கேஸ் ஆன் பண்ணி நம்ம பாஸ்தாயை நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். தண்ணி கொதிக்க டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தாயை நல்லா வேக விடணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணும். நம்ம இது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் அதில் விட்டு வேக வைக்கணும். அப்போ நமக்கு ஒட்டாது. இப்போ இதில் கொஞ்சம் உப்பையும் போட்டு வேக வைக்கணும். அப்போ தான் அந்த உப்பு டேஸ்ட்டு நமக்கு நல்லா கிடைக்கும். இப்போது 10 நிமிஷம் அளவு வெந்தாச்சு. நம்ம இதை ஒரு அரிப்பில் நம்ம அரிசி எடுத்து வச்சிடணும். இது பச்சை தண்ணியில் கழுவ வேண்ட தேவையில்லை. இது ஒட்டாது. ஏன்னா நம்ம தேங்காய் எண்ணெயும் போட்டு அவிச்சிருக்கனால இதில் ஒட்டாது. அதுக்கப்புறம் திருப்பி என்னென்னா நம்ம கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டு முதல்ல கடுகு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை போட்டு கடுகு போட்டுன உடனே சிக்கன் மசாலா இல்லாட்டி மட்டன் மசாலா இதை இந்த எண்ணெய்க்கு கூட போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை எடுத்து போட்டு நல்லா கொதிக்க விடணும். கொஞ்சம் தண்ணி இருக்கணும். அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும். அப்புறம் நான் கொஞ்சோண்டு நல்ல மிளகும் போட்டிருக்கேன். அப்புறம் நல்லா கொதித்து வரும்போது நல்லா கொதித்து கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போகணும். போகிறது வரை நம்ம நல்லா அந்த கொதிக்க விட்டுறணும். விட்டுட்டு இந்த பாஸ்தாயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே நம்ம இந்த பாஸ்தாயும் போட்டு வேக வச்சிடணும். வேக வச்சுட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டு கொஞ்சம் நல்லா வத்தி வந்தால் தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு மசாலா உரைப்பு காணாதுன்னா கூட கொஞ்சம் மசாலா போட்டுக்கிடலாம். நம்ம என்ன மசாலா எடுத்தோமோ, நான் மட்டன் மசாலா எடுத்திருக்கேன். மட்டன் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா கூட போட்டுக்கிடலாம். உப்பையும் தேவையான அளவு இருக்கான்னு நம்ம பார்த்துக்கிடணும். இப்போ நம்ம இந்த அளவு நல்லா வத்தி வந்தாச்சு. தண்ணியே இல்லை. இந்த அளவுக்கு நம்ம எடுத்துடணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் பாஸ்தா. நம்ம இப்போ பாஸ்தா ரெடி ஆகிட்டு உண்மையில் ரொம்ப நல்லா இருந்து பாஸ்தா. இதை ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்